பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது ஜனங்கள் சபையாரெல்லாம் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஊக்கமான ஜெபம் சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்த பேதுருவுக்காக ஒரு பரலோக தூதனை அங்கே இறக்கியது. தூதன் வந்ததுமே அவன் கையில் கால்களில் இருந்த சங்கிலிகள் கலந்து போனது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கத்தக்கதான தேவ தூதன் அங்கே வந்து நின்றான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே மகா உபத்திரவத்தின் கட்டுகளில் இருந்த பொழுது அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். நடந்தது என்ன? அவர்கள் துதி செய்ய தொடங்கினார்கள். அங்கே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் குலுங்கினது. எல்லா அவர்களை அடைத்திருந்த சிறைச்சாலையின் கதவுகள் அஸ்திவாரங்கள் விழுந்து தரைமட்டமானது போல. ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உறுதியாய் விசுவாசமோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் எந்த சிறையிருப்பும் நிச்சயமாய் ஒரு நொடிப்பொழுதிலே மாறிவிடும்.